ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. என்ன 323 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் பீடா. 387 அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. நல்ல சான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்க விட்டாங்க. கார் 50 அடிச்சிட்டாங்க. திருப்பி 145 ஃபார் 3, இன்னும் 242 பிஹைண்ட். என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா இந்த ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்த்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. ரூட்டும் ஸ்டோக்ஸும் தே ட்ரை டு டிக் டீப். முடியல பும்ராவோட பர்ஸ்ட் வேற லெவல்ல. ரூட் ஸ்டோக்ஸுக்கெல்லாம் வந்து அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. தென் வி எக்ஸ்பெக்டட் தேர் ஸ்ட்ராட்டஜி டு பி அக்ரெசிவ் பிட்வீன் ஜெமி ஸ்மித், கார்ஸ் அண்ட் அதர்ஸ். அந்த பார்ட்னர்ஷிப் டுக் த ஸ்டீம் அவுட் ஆஃப் வாட் ஆல் த குட் ஒர்க் டன் பை பும்ரா. இப்ப நிறைய பேர் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க, ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், லார்ட்ஸ்ல டே 2வும் டே 3யும் பேட்டிங் நல்லா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு. இட் வாஸ் பெட்டர் தென் வாட் இட் வாஸ் எஸ்டர்டே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபயரிங் அண்ட் ஆல் சிலிண்டர்ஸ், உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, த மேட்ச் இஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். அந்த டே 2 பேட்டிங் நல்லா இருக்கும், அந்த அட்வான்டேஜஸா இருக்கும், டே 3ல அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எதுவுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியோ எதுவுமே பண்ணல. த பேட்டில் இஸ் கெட்டிங் இன்டென்ஸ் மோர் அண்ட் மோர். இப்ப செஷன் 1ல பாருங்க, டப்புன்னு 3 விக்கெட் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே க்ரோ அப் பண்ண விட்டாங்க. 102 ஃபார் 3 இன் 22 overs at a strike rate of 4.77 அப்படின்னா இங்கிலாந்து வின்ஸ் அட் செஷன் 7 out of 10. செஷன் 2ல பாத்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லா திரும்பி வந்தாங்க. 34 ஃபார் 3 பிளாஸ்ட் அவுட் பண்ணிட்டு 47 ஃபார் 1 in 15 overs. ஒரு 7 out of 10 செஷன் ஃபார் இந்தியா. தேர்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா அகெயின் ஒரு கிரிம் பேட்டில்னு சொல்லலாம். 98 ஃபார் 2 in 28 overs. ஒரு 3.5 ரன் ரேட். 98 ஃபார் 2ங்கும் போது இந்தியாவுக்கும் அட்வான்டேஜ் இல்லை, அவங்களுக்கும் அட்வான்டேஜ் இல்லை. டிரான் செஷன் எப்படி இருக்கு பாருங்க. செஷன் மேப் இந்தியா 2 இங்கிலாந்து 2 டிரான் 2 அப்படிங்கும் போது ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 323 தான் மேஜிக் ஸ்கோருங்கும் போது ஒரு 64 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காங்க. 145 ஃபார் 3 அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹேங்கிங் அரவுண்ட் பர்டிகுலர்லி கேஎல் ராகுல். நோ கேஎல் ராகுல் என்ன பண்ண போறேன்னா பண்ட்டு வந்து யூ நெவர் நோ, ஒத்த கைராசா அவரு என்ன வேணாலும் ஆகுங்கும் போது கேஎல் ராகுல் தான் நீங்க சொல்லுவீங்க, டென்ட் போட்டு படுத்துட்டாரு அதான் பிச்சில. நான் எதிர்பார்க்கிற ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு திருப்பியும் சொல்றேன். இப்ப இந்த பிச்சில் ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 40 ரன் இங்கிலாந்து லீட் எடுத்தாங்கன்னா கூட இட் இஸ் கோயிங் டு புட் இந்தியா அண்டர் சிவியர் பிரஷர். இப்ப இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியா ஹாஸ் டு ஸ்கோர் 425 மினிமம். அது பெரிய லீடு கிடையாது, பட் தே நீட் தட் லீட். பட் கிவ் இங்கிலாந்து லீட் ஆஃப் 40 runs, தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா இப்ப 40 runs லீடு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு டி டயத்துல ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா and they are getting at one more session to bat on day 3, which is also not going to be as bad as it is going to be on day 4 and day 5. ஒரு 40 ரன் லீடு அந்த ஒரு செஷனை இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு ஒரு 140 ரன் லீட்ல இருந்து டே 4க்கு போனாங்கன்னா the pressure will be mounting on India. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்றேன். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்துட்டு அந்த பழைய ஆகாஷ் தீப்பை நம்ம பார்க்கல. அப்ப அதனாலதான் இப்ப பும்ராவோட பஸ்டுக்கு பும்ரா விக்கெட் விழாத போது மத்தவங்க இது பண்றாங்க. பும்ரா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா வேட்டையாடும் போது அந்த பக்கம் இந்த சப்போர்ட் இஸ் ஸ்லைட்லி லேக்கிங். எப்படி நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா ஆடினாங்க, ஸ்மித்தும் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ரன் இருக்கும்போது கேஎல் ராகுல் ஒரு கேட்ச விட்டார் சிராஜ் போலிங்ல. நார்மலா அவர் விடவே மாட்டாரு, சேஃபஸ்ட் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸும் விட மாட்டாரு, பட்டக்குன்னு கையை விட்டு போயிடுச்சு. ஐ ஹோப் தட் டசன்ட் ப்ரூவ் காஸ்ட்லி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் 387 பேட்டிங் ஃபர்ஸ்ட் வேர் இட் இஸ் கோயிங் டு பி அப் அண்ட் டவுன், இட் இஸ் அட்வான்டேஜ் இங்கிலாந்து. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா ஹஸ் நாட் ஸ்டார்டட் பேட்லி, பட் 387 இஸ் a mountain to climb. ஆனா நீங்க சொல்ற செஷன் மேப் படியே ஈக்குவலா தானே இருப்பீடா, இருந்தாலும் இங்கிலாந்து அட்வான்டேஜ்னு சொல்றீங்க. ஒரே ரீசன் பிகாஸ் ஆஃப் த பிச்சு சார். இது ட்ரெடிஷனல் லார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்லிடுவேன் இருக்குல்ல, நாளைக்கு ஒரு 330 ரன் இந்தியா அடிச்சிருவாங்க. இப்போ ஒரு 145 அடிச்சிருக்காங்க, 480 போயிடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் லீட் எடுத்துருவாங்கன்னு. இது ட்ரெடிஷனல் லார்ட்ஸ் மாதிரி இல்ல. இன்னும் ஒரு எண்ட்ல ரொம்ப உருளுது வேற. த பால் இஸ் கீப்பிங் லோ. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பயப்பட்டது யாரு? ஜாஃப்ரா ஆர்ச்சரும் பென் ஸ்டோக்ஸ். யார் விக்கெட் எடுத்தாங்க இன்னைக்கு? சோ திருப்பியும் சொல்றேன், திஸ் இஸ் நாட் அ நியூ பால் பிச். அது அன்பிளேபிள் பால் இருந்துச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. ஏர்ல அப்படியே ஒரு ஆடி ஆஃப் த விக்கெட் அப்படியே சீமை ஸ்கொயர் அப் பண்ணிடுச்சு அவரை. நீங்க குறைய சொல்ல முடியாது. வெள்ளி கரண்டா ஸ்டார்ட் பண்ற டாப்பு டாப்னு 2 4 ஒரு அன்பிளேபிள். ஒரு ஜெய்ஸ்வால் நின்று இருந்தாரா ரன் வந்திருக்கும், எகிரி இருக்கும் நேரம்.
அதுதான் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆட்டம் எப்ப ஆரம்பிக்கும்னா லார்ட்ஸ்ல இருந்து சீம் மூவ்மெண்ட் ஆஃப் த விக்கெட் இந்த 12 ஓவருக்கு அப்புறம் தான் ஆக ஆரம்பிக்கும். இந்த சேலஞ்சஸ் ஸ்டார்டட் ஆஃப்டர் 12 ஓவர்ஸ், நாட் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல. ஒரு பால்க்கு அப்புறம் பெருசா வந்துட்டு பேட்ஸ்மேன் கருண் நாயர் அடிப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பிரில்லியண்டா ஆடினாரு. அந்த ஒரு பஞ்சா இருக்கட்டும், அந்த காம்பேக்ட் டிஃபென்ஸா இருக்கட்டும். பட் திஸ் 30s 40s 27 இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு கீப் இம் இந்த லாங்கர் டேர்ம் ஃபார் த டெஸ்ட் டீம். நீ ஒரு கோலியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அந்த மாதிரினா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ்னா ஓகேங்கும் போது, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வந்திருக்கீங்கன்னா, திரும்ப டீசர் காமிச்சுனே இருந்தீங்கன்னா, the chance of you just losing your place after so much of hard work is going to be absolutely wasted. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசப்பாயிண்டட் நான். ஏன்னா வந்து he was looking like he is going to get a big one. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு இது பண்ண முடியல. கில்லுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பாருங்க. கில்லு என்ன பண்ணாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த சீம் மூமெண்ட்டை நெகேட் பண்றதுக்காக 2 அடி மேல வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஓகே, ஃபோர்சிங் த bowlers to bowl different lengths on a pitch where particular length is going to be critical. தப்புன்னு இன்னைக்கு ஜெமி ஸ்மித் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி வந்துட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது முன்னாடி வந்துட்டாரு. ஸோ அப்படிங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன இது பண்ணோம், ஓகே they are trying to push me on plan B, I will still stick on to my plan A. கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்தது அவரு மேல வந்த உடனே. அவருக்கே என்னடா அது நம்மளால முன்னாடி நிக்க முடியல, அந்த லென்த்தை மேக்சிமைஸ் பண்ணலான்ற ஒரு மாதிரி அந்த ஒரு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சது. அவுட் ஆயிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அவுட் ஆயிட்டாரு. இப்ப பண்ணிட்டெல்லாம் நீங்க நிறுத்தலாம் சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கு காத்தால போறீங்க, இப்ப ஐடியலா என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒரு 7 ஓவர் விட்டாடுங்கன்னுவேன். அவனை கொஞ்சம் டயர் பண்ண, ஒரு 7 ஓவர் அவனை விட்டாடு, ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ண. 7 ஓவர் கேஎல் ராகுல் விட்டாடுவாரு, பந்தெல்லாம் விட்டாட மாட்டார். அதுதான் பயப்படுறேன் நான். பண்ணிட்டு நீங்க அதை அட்வைஸும் பண்ண முடியாது. நீ விட்டாடுனீங்கன்னா அதுக்கப்புறம் பால் நோண்டி கொடுத்துட்டு என்ன ஆட விட்டுருந்தீங்கன்னா ஃப்ரீயா ஆடி இருப்பேன் அப்படின்னுவாரு. பட் இது என்ன சொல்றது உங்களுக்கு, அதுதான் வந்து கிரிட்டிக்கல். இப்ப என்ன கேட்டா நான் தான் சொல்லுவேன், 7 ஓவர் நிறைய எல்லாம் கிடையாது, 7 ஓவர் மட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப், 42 பால்ஸ் பார்ட்னர்ஷிப், நாட் ரன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் பண்ணிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. நிதிஷ் ரெட்டி வில் ஆல்சோ பி அண்டர் பிரஷர் ஃபார் ஒன் ரீசன். ஈவன் தோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் இட். செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு டீமுக்கு அவுட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபெயிலியர், இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன், தட் கேனாட் பி கவுண்டட். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிராப் பண்ணிட்டாங்க, செகண்ட் டெஸ்ட் இப்போ உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, செகண்ட் டெஸ்ட் அடிக்கல. அப்படிங்கும் போது இப்ப அந்த ஒரு ப்ரெஷர்ல அவரும் கொடுத்துருவாரோ அப்படின்னு தான் பயம். தென் த ஓனர்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி ஆன் ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அந்த 387 ரொம்ப தூரமா இருக்கும். 40 ரன் இந்தியா லீடு எடுத்தாதான் இந்தியா வில் பி அஹெட். நேத்து வந்து ஒரு ஸ்லெண்டர் எட்ஜில் இருந்தாங்க இங்கிலாந்து. பியூட்டிஃபுல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி நீங்க 2 செஷன் டிரா இங்கிலாந்து இந்தியான்றீங்க அப்படின்னா, தட் இஸ் வேர் த கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் அபவுட். ஸ்டில் இங்கிலாந்து வில் கீப் த எட்ஜ் ஆஃப் 52-48 ஈவன் தோ போத் தி டீம்ஸ் ஆர் ஒன் equal sessions and equal sessions have been drawn also. அதே மாதிரி தான் பாருங்களேன், ஜோஃப்ரா என்னதான் இருந்தாலும் விக்கெட் காலம்ல ஒண்ணுதான் காட்டுது. பட் தென் அந்த ஜோஃப்ரா வந்தது ஒரு இன்னொரு டெப்த் கொடுக்குது இல்ல அந்த பவுலிங் அட்டாக்கு. அதான பிட அவங்க முன்னாடியே கூட ஆடி இருக்கலாமா போன டெஸ்ட்ல இங்கிலாந்து? ஏன் ஆடலன்னு எனக்கு தெரியல. God only knows the reason. இன்னொரு தப்பும் பண்ணாங்க, கஸ் ஹட்கின்சன் இஸ் ஃபிட்ன்றாங்க. அவைலபிள்னா அவரே ஆட விட்டுருக்கலாம் அவங்க. கஸ் ஹட்கின்சன் ஃபிட்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன், நான் தான் வந்து ஷோயப் பஷீர் ஆடியே ஆகணும்னு சொன்னவன் நான் தான். இப்ப கஸ் ஹட்கின்சன் ஃபிட்டா இருந்திருந்தா கஸ் ஹட்கின்சன் should have played because it's also quick. இன்னைக்கு ஒரு சில பால்ல தண்டர் போல்ட் மாதிரி போச்சு சார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டது. சூப்பர். உங்களுக்கு ஒரு சிசர், தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இங்கிலாந்து வாஸ் லாக்கிங். கார்ஸ் வந்து ஸ்லோலாம் நான் சொல்ல, ஓக்ஸ் கொஞ்சம் பேச இறங்கிடுச்சு. இப்ப உங்களுக்கு டங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசியா இருக்காரு ஒழிய கண்டினியூஸா 147 145 143 142 போட்டுனே இருக்காரு. எஃபர்ட்லெஸ்ஸா சும்மா வந்து அட்டிக்கிறாரு வச்சு ரிஸ்க்ல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பக்கமும் சப்போர்ட் பண்றதுக்கு அனதர் ஃபயர் பவர் லைக் கஸ் ஹட்கின்சன், திஸ் அட்டாக் would have been different. இப்போ உங்களோட ஐடியா ஒன்று எடுத்திருப்பேன், இந்த ரூட்டை வச்சு போட சொல்லுங்க. ஏன்னா ஷோயப் பஷீர் அடிக்கிறாங்க, ஒரு நல்லா போட்டாலும் அவர் அடிக்கிறாங்க போது லெட் மீ ஹேவ் ரூட் டு ஜஸ்ட் மெயின்டைன் த ஓவர் ரேட். ஐ வாண்ட் டு புட் ப்ரெஷர் ஆன் யூ, ஐம் நாட் கோயிங் டு டேக் த பெடல் அவுட் ஆஃப் த ஆக்சிலரேட்டர்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ஹட்கின்சனை ஆடிப்பேன். பேட்டிங் வேற ஒரு 4 சுத்து செஞ்சுரியில அடிச்சிருக்காரு அவரு. அதனால தட் இஸ் ஆல்சோ சம் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் எரர் இன் மை திங். பட் ஐ ஒன்ட் கம்ப்ளைண்ட் அஸ் இந்தியா ஃபேன். ஓகே, இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணணும் நாளைக்கு. ஆல்ரெடி வந்து நீங்க அட்வான்டேஜ்னு சொல்றீங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேட்ச் பேலன்ஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விடா நாளைக்கு இங்கிலாந்து வந்து இந்தியாவை பின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? 52-48ன்றது
நீங்க சொல்ற மாதிரி பேலன்ஸ்ல தான் இருக்கு. இப்ப நான் போன டெஸ்ட் மேட்ச் கொடுத்தேன் பாருங்க, எட்ஜ் 3 நாள் முடியும் போது இந்தியா 61-39 அப்புறம் நாலாவது 96 நீங்க 96-4 அப்படி சொன்னீங்க. சொன்னா நீங்க சொல்றது ரைட்டே ஒழிய யூஆர் ஸ்பாட் ஆன் இன் வாட் யூஆர் சேயிங். தி கேம் இஸ் இன் பேலன்ஸ் அண்ட் இந்தியா நீட் ஒன் பார்ட்னர்ஷிப். நாளைக்கு ஒரு 90 ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் போட்டாங்கன்னா 145/3 இருந்து 235/3 வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி டப்புன்னு கீழே வர ஆரம்பிக்கும். அப்படியும் 150 ரன் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஒன் கெட்ஸ் அவுட் 235, லாங் டெய்ல 150 ரன் இருக்கும் போது 40 ரன் அவன் நைஸா திருடுறதுக்கான சான்ஸ் இருக்கு லீடு அப்படிங்கும் போது, தட் இஸ் வை இட் இஸ் குவைட் அ. இங்கிலாந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டாப் கிளாஸ் டுடே பியூட்டிஃபுல்லா போட்டாங்க எல்லாருக்கும். பட் இந்தியா கம்மிங் அப் வித் ஆன்சர்ஸ் ஆஃப்டர் ஆன்சர்ஸ். இங்கிலாந்து ஹாஸ் டு பி பேஷண்ட் அண்ட் ட்ரை கண்டினியூ டூயிங் தட். பெருசா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி பெருசா கண்ணப்பன் குத்தி எல்லாம் உங்களை பயமுறுத்தல. செம்ம லென்ஸ் அடிச்சாரு ஜோஃப்ரா ஆர்ச்சரும், பியூட்டிஃபுல்லா போட்டாரு. கார்ஸும் நல்லா போட்டாரு, எல்லாருமே நல்லா போட்டாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா, ஹவ் ஆர் தே கோயிங் டு கெட் ஓவர்ஸ் அவுட் ஆஃப் கார்ஸ் அண்ட் போக்ஸ். போக்ஸ் கொஞ்சம் ஒரு சில பால்ல பியூட்டிஃபுல்லா பீட் ஆச்சு, இன்னும் சி மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா வுட் ஃபீல் தட் பி கம்ஃபர்டபுள் ஃபேசிங் தீஸ் டூ. நடுவில் பென் ஸ்டோக்ஸர் வந்து ரப்புன்னு போடுறாரு. அதனால இங்கிலாந்து ஹஸ் காட் நத்திங் டு சேஞ்ச். தேர் டூயிங் த சேம் திங். தே ஹேவ் டு மேக் ஷூர் த இந்தியா இஸ் நாட் சம்மன் இஸ் கோயிங் டு பிளே பிளாஸ்ட் பால் அன்லெஸ் அதர்வைஸ் யூ போட் பேட் பால்ஸ்ன்றதுனால எந்த அளவுக்கு உங்களை ஆக்குபை பண்ண வைக்கிறாங்க ப்ளீஸ். ரன்னு கொடுக்காம நாளைக்கு ஒரு 70 ஓவர் இங்கிலாந்து வந்து டைட்டா ஒரு 3.2 3.3 அதனால தட் டேக்ஸ் அப் டு 230 ரன்ஸ். 230 ரன்ஸ் வந்து அந்த இதுல வந்தா கூட இப்போ 145ல இருந்து still England will manage a slender lead. Any lead whichever team takes, that will gain upper hand. ஓகே, இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல நாளைக்கு பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் பீடா. நீங்க சொன்னீங்க ஒரு 2 பார்ட்னர்ஷிப் நல்லா வந்துருச்சு அப்படின்னா they'll get close to the total. பந்தை வந்து போன மேட்ச்ல பந்தை அடிச்சனாலதான் அந்த மொமெண்டம் வந்துச்சு இந்தியா. கில் அதுக்கப்புறம் தான் அவர் வேலையை காட்டினாரு. அந்த த்ரஸ்ட் அண்ட் மொமெண்டம் பந்து தான் கொடுத்தாரு. நாளைக்கும் அவர் அதை தான் செய்வாரு. ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறத பொறுத்து தான் மேட்சே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன சொல்லுவேன், பண்டையும் சரி நிதிஷ் ரெட்டியும் சரி ஃப்ரீயா ஆடுன்றுவேன். இவங்க 2 பேர் கேஎல் ராகுல்கிட்ட மட்டும் ஒன்றேன்னு சொல்லுவேன், அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்காத, ஜார்ஜ் ஆடினே இரு அப்படின்னுவேன். வாஷிங்டன் சுந்தர் வர்ற ஆரஞ்சு வரைக்கும் கேப் கொடுக்குறாங்களா இந்த மேட்ச், டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லுவோம். கேஎல் ராகுல்கிட்ட கண்டிப்பா அடிச்சிருவாரு. ஸோ பண்ணிட்ட ஒரு பக்கம் ஃப்ரீயா அவர் என்ன பண்றாருன்னா நீ பார்க்காத, மாட்டு சுழட்டினே இருக்கட்டும். ஒரு பக்கம் நிதிஷ் ரெட்டி வந்து அக்ரெசிவா ஆட்டும். லெட் ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்ல முடியாது, திடீர்னு டப்பு டிப்புன்னு அடிச்சாலும் அடிச்சிருவாரு. நீ வாஷிங்டன் சுந்தர் வர்ற வரைக்கும் நீ அப்படியே விட்டு 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 ஆடினேரு. வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே தென் யூ டேக் த இனிஷியேட்டிவ் ஆஃப் ஸ்லைட்லி புட்டிங் த பெடல் ஆன் த ஆக்சிலேட்டர். அது வரைக்கும் நீ ஓவருக்கு 3 பால் நீ ஆடுறியா, எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் பிளாக் பண்ண, ஆக்குபை த கிரீஸ் இஸ் வாட் ஐ வில் டெல் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் அதை பண்ணார். நாளை கேஎல் ராகுல் வந்து ஒரு 110 பால் கேஎல் ராகுல் ஆடினார்னா இந்தியா வந்து லீட் எடுத்துருவாங்க. 2 டீமுக்குமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா இவங்க இது எரர் பண்ணாங்க, அது எரர் பண்ணாங்களா எதுவுமே சொல்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல வி பாயிண்டட் அவுட் வேர் பீப்புள் ஆர் கோயிங் ராங்னு. 2 டீமுமே கண்டிஷன்ஸை பியூட்டிஃபுல்லா அசஸ் பண்ணி பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ஓவர் டிஃபென்சிவாகவும் இல்லாம ஓவர் அஃபென்சிவாகவும் இல்லாம அதே மாதிரி பேட்டிங் போலிங்ல 2லயும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க போது என்ன சொல்றது, எந்த டீம் கிரம்பிள் ஆக போகுது, தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டே 2 both the teams are punching, trading punches to each other. டே 3ல எவன் கிரம்பிள் ஆகாம இருப்பான். இப்ப நம்ம சொன்னோம் 2 செஷன் எந்த டீம் வந்து இப்ப ஜெயிக்குதோ they'll be on topன்னு. என்னாச்சு உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் செஷன் க்ளோஸா இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, செகண்ட் செஷன் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, தேர்ட் செஷன் டிரா ஆயிடுச்சு. ஸோ த சேம் திங் கோஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு 2 செஷன், இமேஜின் இங்கிலாந்து 2 செஷன் ஜெயிக்கிறாங்கன்னா இந்தியா will be bowled out before tea. they'll be on command. if India wins 2 sessions 100 100 200 இப்ப என்ன இருக்காங்க, இப்ப 145 345க்கு 6 போயிடுவாங்க. if they win the next 2 sessions then India will be in pole position. நாளைக்கு டீம் போது if any team manages to win 2 sessions back to back they will be on the driver's seat tomorrow. இந்த எட்ஜ் இங்கிலாந்து கொடுத்தது நீங்க சொன்ன மாதிரி வெரி ஸ்லெண்டர் எட்ஜ் 52-48 அப்படியே திரும்பின 2 செஷன் தான். ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. மேட்ச் ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்கு பீடா. ஆனா எனக்கு கேஎல் ராகுல் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நின்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிச்சில் எல்லாம் தான் குவாலிட்டி பேட்டர்ஸ் ஒரு இது தெரியுது. கண்டிப்பா ஹில் ப்ரூவ் டுமாரோ ஒய் ஹீஸ் கேஎல் ராகுல். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி சென்டர் எட்ஜ் அப்படி நீங்க சொல்றீங்க நாளைக்கு, பட் வி வில் நோ, இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியரா தெரியும் மேட்ச் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஐ திங்க் உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க.
இப்ப கேஎல் ராகுல் நீங்க சொன்னீங்க, இப்ப இந்த கிரவுண்ட்ல யார் யாரெல்லாம் ரன் அடிச்சிருக்காங்க, என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு. அலெக்ஸ் ஆமா ஸ்டூவர்ட்லாம் ஆமா ஆமா. டம்மு டீம் பொழந்துருவாரு அலெக்ஸ் ஸ்டூவர்ட்லாம். அவரே வந்து 47 தான் வச்சிருக்காருங்கும் போது இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரூட் எப்படி ஆடினாரு, எப்படி டிசிப்ளின் ஆடினாரு பொறுமையா. தட் இஸ் த ரூட் ஹி ஹாஸ் டு டேக். ஆக்சுவலி த ரூட் ஃப்ரம் ரூட். கேஎல் ராகுல் வந்து மாஸ்டர் கிளாஸ், விடலாம் மாட்டாரு. இந்த மாதிரி உதன வச்சு நங்குன போட்டு நீங்க சொல்ற மாதிரி படுத்துருவாரு. தட் இஸ் வாட் இஸ் நீடட். கேஎல் ராகுல் பேட்ஸ் 110 balls for India. India will take a lead of 40 runs, what we are talking about. At the same time, if England can win the first session 8 out of 10, they are going to take a lead of more than 40 runs. எந்த டீம் அந்த லீட் எடுக்கிறாங்களோ they will go 60-40 up by the end of day 3. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. both the teams have been absolutely magnificent, riveting day of test cricket. நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்துட்டு திருப்பியும் இதே மாதிரி ஒரு ஸ்டேல் மேட்ல இருக்கா, இல்ல ஒன் டீம் ஹஸ் கான் அஹெட் ஆஃப் த அதர் டீமான்றது நாளைக்கு வந்து உங்க ஆக்டோபஸோட பார்ப்போம். until then, thanks a lot and bye bye.